Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்கள் ஹேமில்தா. இன்னைக்கு இந்த வீடியோவில் பைத்தான் சீரீஸில் நம்பையோட சர்ச்சிங். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்பையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ரேஷனாக தனித்தனியாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்ச்சிங். எப்படி நம்ம சர்ச் பண்ணுறோம். நார்மலாக எல்லா லாங்குவேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அரேல சர்ச்சிங் கான்செப்ட், அரேயோட ஆப்ரேஷன்ஸே பார்த்தீங்கன்னா சர்ச்சிங், ஷார்ட்டிங், இது ரெண்டும் ரொம்ப மெயினான ஒரு கான்செப்ட். சர்ச்சிங்கில் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஷார்ட்டிங்லேயும் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம C++, ஜாவா இதிலெல்லாம் பார்த்தா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நமக்கு படித்தவங்களுக்கு தெரியும். சர்ச்சிங்க்கு ரொம்ப பாப்புலராக சொல்லக்கூடிய அல்காரிதம்ஸ் லீனியர் சர்ச், பைனரி சர்ச், ரெண்டு சர்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லீனியர் சர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஒன்றுனா, இப்போ நீங்கள் ஒரு 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 500 வேல்யூ இருக்குது ஒரு அரேக்குள்ளே, அதில் ஒரு பர்டிகுலர் சர்ச்சிங்னாலே ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் அந்த கலெக்ஷனில் இருக்கா இல்லையா அப்படின்றத தேடுறோம். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா, முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு ஒட்டியிருப்பாங்க, நம்ம நம்பர் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம தேடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்னால் நம்மளுடைய எலமெண்ட், நம்ம தேடுற எலமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையா. அப்படி ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த அல்காரிதம் எதை நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்த வேல்யூ ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன பொசிஷனில் அந்த அரேல இருக்குது அப்படின்ற அந்த பொசிஷன் வேல்யூவை தான், அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ, பொசிஷன் வேல்யூ மீன்ஸ் இண்டெக்ஸ் வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இதுதான் சர்ச்சிங்கோட கான்செப்ட். ஸோ அப்போ இந்த சர்ச்சிங்கில் 2 வேஸில் சர்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று லீனியர் சர்ச், இன்னொன்று பைனரி சர்ச். இங்கே அவ்வளோ அல்காரிதமெல்லாம் நமக்கு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ எப்படி பண்ணுறதுன்றதுக்கு இவங்களே ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம லீனியர் சர்ச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மலாம் கான்செப்ட் எழுதுவோம். இப்போ நீங்கள் ஜாவாலெலாம் எழுதிங்கன்னா லீனியர் சர்ச், பைனரி சர்ச்சுக்கே நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். இங்கே அதெல்லாம் தேவை கிடையாது, டேரெக்டாக ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. பட் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். லீனியர் சர்ச்சுங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் கொடுக்குற எலமெண்ட் மொதல் எலமெண்ட்டாக இருக்கா செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கும், இல்லைன்னா அடுத்த எலமெண்ட்டுக்கு போகும், அதுவும் இல்லைன்னா அடுத்த எலமெண்ட்டுக்கு. அப்போ சீக்வன்ஷியலாக நமக்கு அரே எப்போயுமே சீக்வன்ஷியலாக தான் ஸ்டோர் ஆகும், ரேண்டமாக ஸ்டோர் ஆகாது. ஸோ எலமெண்ட்ஸ் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் தான் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. அதனால் ஒன்றை விட்டு சர்ச் பண்ணிகிட்டே போகும். எது வரைக்கும் போகும், உங்கள் எலமெண்ட்டாக ஃபவுண்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ அந்த கலெக்ஷனில் உங்கள் எலமெண்ட்டாக ஃபவுண்ட் பண்ணிடுச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்படி பண்ணலைன்னா யுவர் எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்லிடும், மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணிடும். இது லீனியர் சர்ச். பைனரி சர்ச்சுங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பைனரி சர்ச்சில் ஃபஸ்ட்டு கான்செப்டாக என்ன பண்ணிடுவாங்க, உங்களோட எலமெண்ட்ஸ் அரே, உங்களோட அரேவை ஷார்ட்டிங் பண்ணிடுவாங்க. ஷார்ட்டிங் மீன்ஸ் ஏதோ ஒரு ஆர்டரில் அடுக்கிடுவாங்க. வெதர் இட் இஸ் அன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் இட் இஸ் அ டிசெண்டிங் ஆர்டர், என்ன நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஜென்ரலாக டிஃபால்ட்டாக பை டிஃபால்ட் உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட்டிங் ஆயிரும். உங்கள் அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் அசெண்டிங் ஆர்டர், அது ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, நியூமரிக் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன கண்டென்ட்டாக இருந்தாலுமே நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதை ஷார்ட் பண்ணிடும். ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஷார்ட் பண்ணிடும். இப்போ நம்ம அட்டண்டன்ஸ் ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா ஏலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஏலேருந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வருவாங்க, சரிங்களா. ஏஏ முதல்ல இருப்பாங்க, அப்புறம் ஏபி இருப்பாங்க, அடுத்த இதையுமே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரே எலமெண்ட்டை என்ன பண்ணிடும் கேட்டிங்கன்னா ஷார்ட் பண்ணிடும். ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அரேவை 2ஆக டிவைட் பண்ணிடும். எது, பைனரி சர்ச். பைனரினா 2. அப்போ இந்த ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, இந்த அரேவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. இந்த 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அப்போ நீங்கள் தேடுற எலமெண்ட் அந்த மிட் எலமெண்ட்டாக, இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் மிட் எலமெண்ட், சரிங்களா. இப்போ 100 எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மிட் எலமெண்ட் என்னது, 100 டிவைடட் பை 2 50th எலமெண்ட். அப்போ இந்த 50 எலமெண்ட்டு நீங்கள் தேடுற எலமெண்ட்டான்னு பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மிட்டுக்கு நீங்கள் தேடுறது சின்னதாக பெருசான்னு பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஷார்ட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 50க்கு மேலே உள்ளதெல்லாம் கண்டிப்பாக 50 விட பெருசாக தான் இருக்கும். 50க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதான் 50 விட என்னதான் தான் இருக்கும், சின்ன வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் தேடுற எலமெண்ட்டு லெஸ் தானாக இருந்துச்சுன்னா அந்த பின்னாடி இருக்கிற அரேயவே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுல மட்டும் தேடும். அப்போ டைமிங் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு எலமெண்ட்டை நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியும் கம்பேர்ட் டு த லீனியர் சர்ச். லீனியர் சர்ச் வரிசையாக போயிட்டே இருக்கும். ஒருவேளை 500 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இது 450 இருக்குன்னா இது 0லேருந்து ஆரம்பித்து 450 வரைக்கும் சர்ச் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால்
இதே இது நீங்கள் ஒரு பைனரி சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா அதை விட இது எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு என்ன கொடுத்துரும், வேகமாக ரிசல்ட் வந்து கொடுத்துரும். ஏன்னா அரேவை டிவைட் பண்ணிது. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு தேடாது, பாதி அரேவே அது ஸ்கிப் பண்ணிடும். அடுத்து இந்த அரேவை திரும்ப மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சி அது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யும், தேடி கொடுக்கும். ஸோ இதுதான் சர்ச்சிங் கான்செப்ட். இந்த சர்ச்சிங் கான்செப்டை இங்கே ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பைனரி சர்ச் தான் இங்கே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, நம்ம இப்போ இதில் எப்படி நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எலமெண்ட் கொடுக்க போகிறோம், அது என்ன கொடுக்க போகுது, அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ பைத்தானில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம அந்த சர்ச்சிங்கை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஜென்ரலாக. ஸோ இப்போ நம்ம பைத்தானில் எப்படி இந்த சர்ச்சிங் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எலமெண்ட் கொடுக்க போகிறோம், இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ண போகுது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸோ இங்கே வந்து நம்ம எப்பயும் போல் NumPy இம்போர்ட் மாடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நிக் நேம் வச்சுட்டாங்க என்பின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஆர்ஆர்ன்ற அரே ஆப்ஜெக்டில் ஒரு எலமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதில் வரக்கூடிய எல்லாத்துலேயும் சேம் அரே நேம் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப குழப்பிக்கக்கூடாதுன்றது, நீங்கள் என்ன நேம்னாலும் வைக்கலாம். இதெல்லாம் யூசர் டிஃபைன்டு நேம் தான், சரிங்களா. ஏன் இவங்க ஏஆர் அரே வச்சுருக்காங்க அப்படின்லாம் யோசிக்க வேணாம், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஜென்ரல் காமனாக இருக்கட்டுமேன்றதுக்காக அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ இவங்க வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரேயில் இன்னொரு விஷயம், டூப்ளிகேட் எலமெண்ட்டை வந்து அலோவ் பண்ணும், சரிங்களா. அவாய்ட் பண்ணாது, டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். பாருங்கள், இந்த அரேயில் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 திரும்ப 2 4 மொத்தம் இதில் 3 4 அப்பியர் ஆகிருக்கு. டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோவ் பண்ணும் அரேயில் வந்து, சரிங்களா. இதுவும் ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. அரேயில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அலோவ் பண்ணுமா பண்ணாதா, கண்டிப்பாக பண்ணும், சரிங்களா. எத்தனை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், x = np.var, இந்த வேர்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். இதுதான் இங்கே என்ன பண்ணுதுன்னா சர்ச்சிங்கான ஃபங்க்ஷன், சரிங்களா. ஸோ வேர் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் யூஸ் டு சர்ச் த அரே இன் NumPy, சரிங்களா. அரே எலமெண்ட் இந்த NumPy. எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும், ஏஆர்ஆரில் 4ன்னு இருக்கிற எலமெண்ட்டை சர்ச் பண்ணி, வேறுங்கிறது என்னது, நம்ம எங்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சர்ச்சிங் அல்காரிதம் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த வேருக்குள்ளே நம்மளுடைய அல்காரிதம். இப்போ நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் பாருங்கள், லீனியர் சர்ச் அல்காரிதம், பைனரி சர்ச் அல்காரிதம், அதை வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னொரு விஷயம் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அதர் லாங்குவேஜஸில் ஃபஸ்ட்டு அக்கரன்சஸ், அதாவது ஒரு அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருந்தாலும், எத்தனை இருந்தாலும், சரிங்களா. இப்போ ஒரு 500 இதில் 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10ன்ற எலமெண்ட் 10 தடவை அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் 10ன்ற எலமெண்ட்டை தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கரன்சஸ் மொதல் தடவை கண்டுபிடிக்கும் போது எந்த இடத்துல 10 வருதோ அதோடைய பொசிஷனை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். மிச்சம் பின்னாடி இருக்கிற 9 10ஓட பொசிஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஆனால் இப்போ நம்ம இங்கே NumPy யூஸ் பண்ணி இந்த வேர் ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா இந்த 4 எத்தனை தடவை அப்பியர் ஆகிருக்கு, அதோட பொசிஷன் என்னன்னு ஆல் அக்கரன்சஸ், அதாவது இந்த அரேயில் இருக்கக்கூடிய 4 எத்தனை அக்கரன்சஸ் இருந்தாலும் அத்தனை அக்கரன்சஸோட இண்டெக்ஸ் பொசிஷனையும் உங்களுக்கு என்ன செய்யும், ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3rd பொசிஷன், 5th பொசிஷன், 6th பொசிஷன் இதில் இருக்குது. பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 3rd பொசிஷன் 0 1 2 3, 3rd பொசிஷனில் ஒரு 4th இருக்கா. அடுத்து இது வந்து 4 5ல் 1 இருக்குது, 6ல் 1 இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், எத்தனை 4 இருந்துச்சோ அத்தனை 4ஓட பொசிஷனும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ வித் என்னன்னா இது என்ன டேட்டா டைப்பில் ஸ்டோர் ஆகிருக்கு இந்த அரேன்றதும் வருது. நமக்கு இன்ட்டு 64 பிட் இன்டீஜராக இந்த அரே வந்து NumPy வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதுவும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆகுது, சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்சஸ். ஸோ வேர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, நீங்கள் என்ன எலமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த எலமெண்ட் அரேயில் எத்தனை அக்கரன்சஸ் இருந்தாலும், எத்தனை டூப்ளிகேட்டாக அப்பியர் ஆகிருந்தாலும் அத்தனை டூப்ளிகேட்டோடைய இண்டெக்ஸையும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது, வித் டேட்டா டைப்போட ரிட்டர்ன் பண்ணும், சரிங்களா. ஸோ அதனால தான் டி டைப் ஈக்குவல் டு இன்ட்டு 64 அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்குது, டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இது சர்ச்சிங் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அதில் வேர் மெத்தட் அது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடுத்து வந்து பாருங்கள், இப்போ இதில் என்ன பண்ணிங்கன்னா எலமெண்ட் ஈவன் எலமெண்ட்ஸை மட்டும் நீ சர்ச் பண்ணு. பாருங்கள், இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏஆர்ஆர் மாடுலஸ் 2 = 0. அப்போ ஈவன் பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் அப்படின்றத மட்டும் அர்த்தம். இப்போ ஈவன் பொசிஷன்னா பாருங்கள்,
இது வந்து 0, இது 1, இது 2 சரிங்களா. இது 0th பொசிஷன். அப்போ இது டிஸ்பிளே ஆகும், 3 டிஸ்பிளே ஆகும், 5 டிஸ்பிளே ஆகும், 7 டிஸ்பிளே ஆகும். அப்போ வேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கூட செக் பண்ணிக்கலாம். ஏஆர்ஆர்ஆர் %2 இந்த பர்சன்டேஜுங்கிறது என்ன ஆப்ரேட்டர், இட் இஸ் அ மாடுலஸ் ஆப்ரேட்டர். என்ன ரிட்டர்ன் பண்ணும், உங்களுக்கு ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா. ஸோ ஏஆர்ஆர் மாடுலஸ் 2 = 0 எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈவன் பொசிஷனில் இருக்கோ அந்த ஈவன் பொசிஷனில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், இப்படி நீங்கள் லீனியர் சர்ச் பைனரி சர்ச்லலாம் பண்ண முடியாது. பாருங்கள், எலமெண்ட் 1 3 5 7 இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா எலமெண்ட்டோட வேல்யூ என்ன இருக்குது, டிஸ்பிளே ஆகிருக்கு. பொசிஷன் வரல, ஏன்னா நீங்கள் எலமெண்ட் பாஸ் பண்ணலை, ஈவன் பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க சரிங்களா. அதுதான் அந்த மாடுலஸ் 2 = 0ன்றதுக்கான மீனிங். அந்த அறையில் இருக்கக்கூடிய ஈவன் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ எலமெண்ட் என்ன ஆயிருக்கு, ரிட்டர்ன் ஆயிருக்கு சரிங்களா. 1 3 5 7 இஸ் எலமெண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு வித் டேட்டா டைப்போட பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நார்மலாக லீனியர்ஸ் பைனரி சர்ச் யூஸ் பண்ணால் இப்படியெல்லாம் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம தனி ப்ரோக்ராம் தான் எழுதணும். அறையில் வந்து ஈவன் பொசிஷன் எல்லாம் பிரிண்ட் பண்ணு, ஆட் பொசிஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்னா நம்ம தனி ப்ரோக்ராம் தான் எழுதணும். இங்கே ஒரே சிங்கிள் லைனில் நம்ம முடிச்சிட்டோம் வேர் ஃபங்க்ஷனில். இப்போ இது வந்து பாருங்கள், வேர் ஏஆர்ஆர் மாடுலஸ் 2 = 1ன்னா ஆட் பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும். அப்போ இது 0th பொசிஷன், இது 1, அடுத்து இது 2th பொசிஷன், இது 3, அப்போ 2 4 வரும். இது 4th பொசிஷன், இது 5, அப்போ 6 வரும். அடுத்து இது 6th பொசிஷன், இது 7, அப்போ 8, அப்போ 2 4 6 8ன்னு உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ அறையில் பொறுத்த வரைக்கும் ஈவன் இண்டெக்ஸ்லலாம் ஆட் நம்பர் இருக்கும், நம்ம கொடுத்ததை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நமக்கு இங்கே நம்ம 1 2 3ன்னு கொடுத்ததுனால இப்படி வருது. நீங்கள் வேறு எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஈவன் பொசிஷனில் என்னவோ அது வந்து 0க்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா வரும். 1 போட்டிங்க அப்படின்னா மாடுலஸ் 2 = 1 போட்டிங்கன்னா ஆட் பொசிஷனில் உள்ளதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், வேர் ஃபங்க்ஷன் மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா சர்ச் ஷார்ட்டட். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இது வந்து பைனரி சர்ச்சை ஃபாலோ பண்ணும். என்ன பைனரி சர்ச்சை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிளும் போட்டு காமிக்கிறேன். இந்த அரே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சர்ச் ஷார்ட்டடுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏஆர்ஆர்ஆர். அதில் என்ன எலமெண்ட்டை சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன், 7ன்ற எலமெண்ட்டை சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை என்ன செய்யும் அப்படின்னா ஷார்ட்டிங் ப்ராசஸ் பண்ணிடும் அசெண்டிங் ஆர்டரில். இப்போ நம்ம இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது சரிங்களா. இதில் 7ன்ற பொசிஷன் எங்கே இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குது, 1ன்ற பொசிஷனில் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. பாருங்கள், அவுட்புட் வந்து உங்களுக்கு 1ன்னு வந்துடும் சரிங்களா. 1 வந்துடுச்சு. இப்போ நான் இது அசெண்டிங் இல்லாமல் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறேன் சரிங்களா, அன்ஷார்ட்டட் அரேவாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6க்கு அப்புறம் 19, அப்புறம் 8, அப்புறம் 7 கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இப்போ 6 19 8 7 9 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், சர்ச் ஷார்ட்டட் ஆஃப் ஏஆர்ஆர்7. அப்போ இது என்ன பண்ணும், முதல்ல இந்த அரேவை ஷார்ட்டிங் ப்ராசஸ் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறம் இந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்றதை தேடி அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதோட வேல்யூ என்ன தான் வரும், 1 தான். ஷார்ட் பண்ணாலும் 7 வந்து என்னவாக தான் இருக்கும், செகண்ட் எலமெண்ட்டாக இருக்கும். சாரி, கம்மா போட மறந்துட்டேன். ஓகே, பாருங்கள் 1 பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், சர்ச் ஷார்ட்டட் அட்ரிபியூட் வந்து சைடு = ரைட். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வரும். இப்போ 6 7 8 9 இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரைட் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பொசிஷன் வந்து கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எப்படி உங்களுக்கு அப்படின்னு, இப்போ ஷார்ட்டிங் ப்ராசஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நடக்கும். அப்போ இந்த 6 வந்து எங்கே போயிடும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் போயிடும். அதுக்கடுத்து 7 வரும், அப்புறம் 8, அப்புறம் 9. அப்போ இந்த சர்ச் ஷார்ட்டடுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 9 8 7 6 அப்படின்னு உங்களுக்கு போயிடும் சரிங்களா. 9 8 7 6, அதாவது இந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் வரணும். அப்போ 6 7 8 9, அதாவது அரையப்படி சொல்லணும்னா 9 8 7 6 அப்படின்னு. இப்போ 7 தேட சொல்லியிருக்கோம். அப்போ இது எத்தனாவது எலமெண்ட்டில் இருக்குன்னா செகண்ட் எலமெண்ட்டில் இருக்குதுன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்கள், பார்த்தீங்களா 2 வந்திருக்கா.
ஸோ எப்படி 2 வருது அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நீங்கள் ஷார்ட் பண்ண சொன்னீங்கன்னா இந்த அரே ஷார்ட் ஆகி எந்த பக்கத்துலேருந்து உட்காரும்னா உங்களை ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்துடும். அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணால் தான் அது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். தட் மீன்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். சரிங்களா? 9 7 8 6ன்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ 7ஓட பொசிஷனை முன்னாடியிலேருந்து தான் கேல்குலேட் பண்ணணும், லெஃப்ட் சைட்லேருந்து கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? லெஃப்ட் சைட்லேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா அது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சர்ச் சார்ட்டட்லேயே ரைட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் என்னன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தது சர்ச்சிங் கான்செப்ட். ஸோ சர்ச்சில் வந்து நமக்கு ஒரு எலமெண்ட்டை நம்ம கொடுக்குறோம், அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை நமக்கு கெட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுக்கு 2 அல்காரிதம் மெயினாக இருக்குது, லீனியர் சர்ச், பைனரி சர்ச். ரெண்டுமே இங்கே வந்து இன்பில்டாக வேர் ஃபங்க்ஷன் மூலமாக நமக்கு உள்ளுக்குள்ளே ஒர்க் ஆகுது. நீங்கள் சர்ச்சிங்க்கு அல்காரிதம் எழுத வேண்டாம், வேர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது லீனியர் சர்ச்சாக நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் பைனரி சர்ச்சாக வேணும்னா நீங்கள் சர்ச் சார்ட்டட் யூஸ் பண்ணிங்கன்னா பைனரி சர்ச் படி உங்களுக்கு சர்ச்சிங் அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.